வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி 50யோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். அதாவது 20ஆம் தேதி பிப்ரவரி நமக்கு வந்து எக்ஸ்பைரி டே இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி 50 என்ன ஆயிருக்கு? அதோட பிரைஸ் ஆக்ஷன், அதோட முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸ் இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம இன்னைக்கு வந்து எஃப்ஐஐ டேட்டாவ அனலைஸ் பண்ண போறோம். ஏன்னா எஃப்ஐஐ டேட்டாஸ் வந்து நான் முன்னாடி காமிச்சிருக்கேன். இந்த கேஷ் ஃப்ளோன்னு சொல்லி. அதே மாரி நீங்க நெறைய பக்கம் வேற வீடியோஸ் ஏதோ பார்த்துருப்பீங்க. இல்லன்னா நியூஸ் கேட்டிருப்பீங்க. என்னன்னா மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆறது. இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா, எஃப்ஐஐ செல்லிங் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எஃப்ஐஐ செல் மட்டும் தான் பண்ணிட்டே இருக்காங்களா? பை பண்ணவே இல்லையா? அப்படின்னு பார்த்தா, இங்க எஃப்ஐஐயோட ஹிஸ்டரி இருக்கு. ஸோ இந்த ஹிஸ்டரியும் நம்ம அனலைஸ் பண்ணி, நான் வந்து ஒரு ஒரு ஓவராலா ஒரு அனாலிசிஸ் குடுக்குறேன். ஸோ தட் உங்களுக்கு புரியும் மார்க்கெட் வந்து எந்த பக்கம் டைரக்ஷனுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்களே கெஸ் பண்றதுக்கான ஒரு அனாலிசிஸ் தான் இன்னைக்கு. அண்ட் நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல்ல டெய்லியும் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா, ரொம்ப நன்றி. அண்ட் உங்க ஃபேமிலி அண்ட் ஃபிரெண்ட்ஸ் யாராவது இந்த மாரி ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. பயனுள்ளதா இருக்கும். இது மட்டும் இல்லாம வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா போடுங்க. நேத்து வந்து நம்மளோட நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. நிஃப்டி 50 வந்து 22,800க்கு போகுமான்னு சொல்லி. நம்ம சொல்லியிருந்தோம். நிஃப்டி 50 22,800 போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு. அதே மாரி போகல. ஆனா என்னன்னா, ஓப்பனிங்லேயே டவுன்ஃபால் அதாவது ஓப்பனிங்லேயே வந்து கீழ இறங்குச்சு. ஸோ அப்படிங்கிறனால அவரோட நிஃப்டியோட பிரீமியம் வந்து கொஞ்சம் லாஸ் கம்மியா இருந்திருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 9:30, 10 மணிக்கு அவரு மினிமம் லாஸ்ல இருந்திருப்பாரு. ஸோ ஆனா தெர்ல என்னாச்சுன்னு. சப்போஸ் நீங்க அந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ட்ரேட் என்னாச்சு? பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ப்ராஃபிட் ஆச்சான்னு சொல்லி. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நேத்து வந்து மார்க்கெட் ஓப்பனிங்கே கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதனால நம்ம எல்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்டின்னா, மார்க்கெட் கீழ வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் கிரீனா இருந்துச்சு. இப்போ நமக்கு இருக்கிறதே கன்ஃப்யூஷன் இதுதான். மார்க்கெட் டவுன் சைடு ஓப்பன் ஆகுது. ஆனா கேண்டில் கிரீனா இருக்கு. அப்டின்னா ஓப்பனிங் பிரைஸ விட குளோசிங் பிரைஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஓப்பனிங் பிரைஸ் இந்த இடத்துல இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் கேண்டில்ல நான் 3 மினிட்ஸ் கேண்டில் வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில்ல ஓப்பனிங் பிரைஸ் இங்க இருக்கும். குளோசிங் பிரைஸ் இங்க இருக்கும். மார்க்கெட் ஃபுல்லுமே டவுன் சைட் வந்திருக்கு. ஆனா கேண்டில் கிரீனா இருக்கு. சப்போஸ் இது ரெட்டா இருந்தா கூட மார்க்கெட் கீழ வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். சரின்னு சொல்லி மார்க்கெட் மேல போச்சு. திருப்பியும் 22,900க்கு 22,900லேருந்து கால் ஆப்ஷன் எக்ஸிக்யூட் ஆயிட்டு, திருப்பி மார்க்கெட் கீழ வந்துச்சு. அண்ட் பாருங்க எவ்வளவு பக்கெட் ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னா, ஒரே கேண்டில்ல இந்த ஒரு 5, 10 கேண்டில் மேல போனது ஒரே கேண்டில்ல கீழ வந்துருச்சு. வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பரா பிரைஸ் ஆக்ஷன் எடுத்துட்டு, அதாவது என்ன சொல்லலாம்னா, நம்மளோட சப்போர்ட் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் பிரைஸ் கிடையாது. நம்ம இப்ப பார்க்கும்போது என்னன்னா, சப்போர்ட் வந்து 22,813ம், 22,820 இந்த ரேஞ்ச்ல தான் சப்போர்ட் இருக்கு. நீங்க வந்து 22,800 தான் சப்போர்ட் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கக்கூடாது. எப்பயுமே நான் முன்னாடிலாம் என்ன பண்ணியிருப்பேன்னா, சப்போர்ட் வந்து ஒரு பேண்ட் மாரி வரைஞ்சிருப்பேன். நம்ம வந்து இந்த பேண்ட் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாரி பேண்டா வரைஞ்சிருப்பேன். ஏன் இந்த பேண்ட் மாரினா, எனக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா நீங்களும் ஞாபகம் வச்சிருந்தா சரி, அப்படி இல்லன்னா, இந்த மாரி ஒரு பேண்டா வரைஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நான் பிப்ரவரியில 23,500ல மார்க்கெட் இருக்கும்போது, சப்போர்ட் ஒரு லைனா வரையல. நான் ஒரு பேண்டா வரைஞ்சிருக்கேன். அப்படின்னா, நம்ம இப்போ 22,800 பிரைஸ்ன்னா, அதுக்கு மேல ஒரு 30 பாயிண்ட் மேல, 30 பாயிண்ட் கீழ. இது ஃபுல் ரேஞ்சுமே சப்போர்ட் ஜோனா தான் ஆக்ட் பண்ணும். அப்படிங்கிறனால நம்ம எப்பயுமே ஒரு பேண்டா தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல 22,800ல சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் 22,900 வரைக்கும் போயிருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் தான் பெர்ஃபெக்ட்டான என்ட்ரி பாயிண்ட். நீங்க வந்து ட்ரேட் எடுக்கிறதுனா. அண்ட் இத வந்து நம்ம வந்து மத்த டூல்ஸ் கூட கம்பைன் பண்ணும்போது, அதாவது இப்ப நான் வந்து பார்த்தேன்னா, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். இந்த 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ கிராஸ் பண்ணோனே, நம்ம பொசிஷன் எடுத்தோம்னா, 22,900க்கு மேல போய் நமக்கு ப்ராஃபிட் வரும். அண்ட் நான் முன்னாடியே சொன்னேன். இன்னைக்கு வந்து ஓப்பனிங் அண்ட் குளோசிங் பிரைஸ் வந்து ஒரு 30 பாயிண்ட், 50 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தான் இருக்குன்னு சொல்லி. ஸோ இது நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அத நான் எப்படி சொன்னேன் அப்படின்னா, யுஎஸ் மார்க்கெட்டோட பிரெடிக்ஷன் வச்சு. கரெக்ட்டா ஒரு 50 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல மேல போய் குளோஸ் ஆயிருந்திருக்கு. நம்மளோட நிஃப்டி 50. அண்ட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 9 தான் இருக்கு. இந்த ட்ரெண்ட் ஆங்கிள்ன்னு பார்த்தா. கொஞ்சம் நம்ம கீழ இறக்கி வச்சு ட்ரை பண்ணாலுமே, ஒரு 12% தான் இருக்கு. அது 12 டிகிரி தான் இருக்கு. அப்ப இந்த இந்த ட்ரெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப வீக்கான ட்ரெண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அதுக்கு அது மட்டும் இல்லாம, நம்மளோட பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தா, என்னன்னா மார்க்கெட் வந்து டெத் கிராஸ்ல தான் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும்
50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும், அதே மாரி 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் கீழ கிராஸ் ஆச்சுன்னா, அதுக்கு பேர் டெத் கிராஸ்ன்னு. ஸோ மார்க்கெட் ஸ்டில் வந்து டெத் கிராஸோட ஃபேஸ்ல தான் இருக்குங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. அப்படின்னா மார்க்கெட் ஒண்ணும் பாசிட்டிவான மார்க்கெட்க்கு மாறவே இல்ல. அதனால தான் நான் சொல்றேன், மார்க்கெட் வந்து நீங்க வந்து அவுட் ஆஃப் த மனில வாங்காதீங்கன்னு. அட் த மனில வாங்குங்க. அதாவது அட் த மனில வாங்கும்போது உங்களுக்கு பிரைஸ் ஆக்ஷன் கொஞ்சம் பெட்டரா ஃபாலோ ஆகும். ஏன்னா மார்க்கெட் கன்சாலிடேட்டிங் மார்க்கெட் ஃபேஸ்ல தான் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து இந்த ரேஞ்சில தான் இருக்கு. மார்க்கெட் வந்து எய்தர் ட்ரெண்டிங்கோ, இல்ல டவுன்ஃபாலோ நமக்கு வந்து கிளியரா இல்ல. ஸோ அதனால தான் நமக்கு வந்து சின்ன சின்ன மூவ்ஸ் கிடைக்குது. ஒரு 30 பாயிண்ட், 50 பாயிண்ட் தான் ஒரு நாளைக்கே மூவ் இருக்கு. அப்படி இல்லைன்னா யூசுவலா வந்து அட்லீஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸாவது நிஃப்டி எல்லாம் மூவ் மூவ் பண்ணக்கூடிய வாலடைலிட்டி இருக்கு. ஏன்னா நிஃப்டி தான் இந்தியாலயே ஹையஸ்ட் வாலடைல் மார்க்கெட். அப்படின்னா உங்களுக்கு வந்து நெறையா ட்ரேட்ஸ் நடக்கிறது இங்க தான். ஆல்மோஸ்ட் லைக் 1 crore நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் ஆகும். மினிமம் 1 ஹவர்க்கு. ஸோ அப்படிங்கிறனால அவ்ளோ வாலடைல் இருக்க ஒரு மார்க்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ், 200 பாயிண்ட்ஸ்லாம் ஈஸியா மூவ் ஆகும். ஆனா மூவ் ஆகாததுக்கு முக்கியமான காரணம் எஃப்ஐஐ செல்லிங் தான். ஸோ இந்த எஃப்ஐஐ செல்லிங்னா என்ன? அப்படின்னு நெறைய பேர் யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. இது நம்ம எங்க தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த எஃப்ஐஐ செல்லிங் நெறைய வெப்சைட்ல தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளா பார்த்தா மனி கண்ட்ரோல்ல போலாம். இல்லன்னா நீங்க எஃப்ஐஐ ஹிஸ்டரின்னு போட்டீங்கன்னா தெரியும். அண்ட் நான் வந்து இந்த சென்சிபிள்ஸ்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது ஸ்பான்சர்ட் ஆன வீடியோ கிடையாது. நான் உங்க பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றேன். ஸோ அது உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வந்து நான் வந்து ஹெல்ப் பண்றேன். ஸோ நீங்க அத டார்க் மோடா வச்சுக்கலாம் இங்க. ஸோ இப்போ ஒரு ஒரு நாளும் அவங்க வந்து எஃப்ஐஐ செல்லிங் இந்த கேஷ் மார்க்கெட் ஃப்ளோங்கிறது பாருங்க. இங்க பார்க்கும்போது நமக்கு வந்து 18ஆம் தேதி எஃப்ஐஐஸ் வாங்கியிருக்காங்க ஆன் டோட்டல். டிஐஐஸ் வித்திருக்காங்க. டிஐஎஸும் வாங்கியிருக்காங்க ஆன் டோட்டல். ஆனா, அதுக்கு முன்னாடிலாம் எஃப்ஐஐஸ் பாருங்க கீழ இருக்க ப்ளூ பார் வித்திருக்காங்க. இப்போ அவங்க விக்க மட்டும் தான் செய்றாங்களா? அப்படின்னா கிடையாது. ஸோ அவங்க என்னன்னா, நம்ம வந்து இப்போ 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன் எஃப்ஐஐஸ் வித்திருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் புட் ஆப்ஷன் வாங்கியிருக்காங்க. இது வந்து குவான்டிட்டீஸ் எவ்வளவு அமௌண்ட்டுங்கிறது கிடையாது. கால் ஆப்ஷன் வந்து ஒரு 3000 குவான்டிட்டி ஆஃப் அதாவது 3000 லாட் வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாரி புட் ஆப்ஷன் வந்து ஒரு 13,000 லாட் வந்து புட் ஆப்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா புட் ஆப்ஷன் கிட்ட நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இண்டெக்ஸஸ்ல அதாவது இது வந்து ஆப்ஷன்ஸ்ல. ஃபியூச்சர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 16,000 கோடிக்கான அமௌண்ட் இந்த இடத்துல அமௌண்ட்ன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இது. ஸோ இது வந்து சேஞ்ச் மட்டும் தான். அதாவது இவ்வளவு கம்மியா அவங்க வந்து வித்திருக்காங்க. முன்னாடி வித்ததுலருந்து இவ்வளவு கம்மியா ஆயிருக்குன்னு இது சேஞ்ச். எக்ஸாக்ட் குவான்டிட்டி கிடையாது. ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல வந்து ஃபியூச்சர்ஸ்ல அவங்க வந்து இவ்ளோ 300,00,00,000க்கு அமௌண்ட் செல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் ஃபியூச்சர்ஸ்ல. அதே மாரி ஓஏ சேஞ்ச் எவ்வளவு குவான்டிட்டி டிஃபரன்ஸ் இருந்திருக்கு அப்டின்னா, அந்த 300,00,00,000 வந்து 1600 குவான்டிட்டீஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் அதாவது பக்கெட் குவான்டிட்டீஸ் ஆஃப் லாட் வந்து டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. ஓகே. டோட்டலா எவ்வளவு சேஞ்சஸ் இருந்திருக்கு வால்யூம்லன்னா, 1.8 லட்சம் குவான்டிட்டீஸ் சேஞ்சஸ் இருந்திருக்கு. அப்போ இதுதான் வந்து எஃப்ஐஐஸோடது. அப்ப நம்ம இங்க பார்க்கும்போது தெரியும். இப்போ அதிகமான சேஞ்சுன்னு நமக்கு பார்த்தா, எஃப்ஐஐ வந்து புட் வந்து நெறையா வாங்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது தான் நமக்கு டோட்டல் ஆர்டர்ஸ் வந்து என்ன ஆயிருக்குன்னா, பாசிட்டிவா இருந்திருக்கு. ஸோ டோட்டல் ஆர்டர்ஸோட கேஷ் எவ்வளவா இருந்திருக்கு? 4,000,00,00,000 பாசிட்டிவா இருந்திருக்கு. அதுதான் இந்த கேஷ் மார்க்கெட்ல நமக்கு என்ன ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னா, எஃப்ஐஐஸ் வந்து 4,787,00,00,000 வாங்கியிருக்காங்கன்னு. ஸோ நீங்க இந்த எஃப்ஐஐ ஹிஸ்டரி நீங்க பாஸ் பண்ணிட்டே இந்த இந்த டேபிள நீங்க மறுபடியும் பார்த்தாலும் சரி உங்களுக்கு புரியும். இல்லன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கிளியரா புரியும். அப்படி இல்லைனாலும் நீங்க எந்த வெப்சைட் வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த டேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாரி நேத்த பொறுத்தளவு, அதாவது 19ஆம் தேதிய பொறுத்தளவு என்ன ஆயிருக்குன்னா, நமக்கு இன்னைக்கான டேட்டா இன்னும் அப்டேட் ஆகல. மேபி அப்டேட் இன்னும் ஒரு 1 ஹவர் இல்லன்னா 1/2 அன் ஹவர்ல ஆகும். யூசுவலா ஆயிருக்கணும் இந்நேரம் 7:30க்கு. ஆனா ஒரு 8:30க்கு போல தான் ஆகும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ, அப்போ இந்த எஃப்ஐஐஸோட டேட்டா பார்த்தீங்கன்னா, 19ஆம் தேதி கால் ஆப்ஷன் நெறையா அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாரி புட் ஆப்ஷன் நெறையா வித்திருக்காங்க. ஸோ பாருங்க, மொத நாளுக்கு இருந்ததுக்கு ஆப்போசிட்டா நடந்திருக்கு. இதுதான் நம்ம கவனிக்கக்கூடியது. அப்போ டோட்டல் கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, 1.88 அதாவது 1800,00,00,000 வந்து அவங்க வந்து செல்லிங் தான் போயிருக்கு. ஸோ ஆன் டோட்டல் பார்க்கும்போது தான் அவங்க செல்லிங். ஸோ அப்போ இந்தியன் மார்க்கெட்ல அதிகமா வந்து குவான்டிட்டீஸ ப்ளே பண்றது யாருன்னா எஃப்ஐஐஸ் தான். அதனால தான் நம்ம வந்து எஃப்ஐஐயோட ஹிஸ்டரி ரொம்ப முக்கியம். ஸோ ஆன் டோட்டல் அவங்க வந்து பையிங்ல இருக்காங்களா? செல்லிங்ல இருக்காங்களான்னு பார்த்தா, அடுத்த நாளைக்கு அவங்க அதாவது ஒரு ஒரு நாள் எல்லா நாளுமே பையிங் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லா நாளுமே செல்லிங் தான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு கிடையாது. இப்ப நீங்க 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷனும் வாங்கியிருக்காங்க. புட் ஆப்ஷனும் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா மார்க்கெட் மேல போறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்கு. மார்க்கெட் கீழ போறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்குன்னு. ஸோ அதுதான். ஆனா இப்போ சில நாள் பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன் வித்திருப்பாங்க. அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகும். புட் ஆப்ஷனும் வித்திருப்பாங்க. அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷா போகும். ஸோ அவங்க வந்து பிளான் பண்ணி, ப்ளே பண்ணி, அவங்களுக்கு ப்ராஃபிட் எந்த பக்கம் வருமோ அந்த அந்த மாரி அவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, யூசுவலா வந்து
ஸ்ட்ராடில் தான் இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க வந்து ப்ராஃபிட் பண்றதுக்கு பார்க்கிறத விட, லாஸ் மினிமைஸ் பண்றது தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு லாஸ் மினிமைசிங் வந்தா தான் அவங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும். ஸோ எந்த லெக்ல அதிகமா இருக்கோ, கால் அண்ட் புட்ல எந்த லெக்ல அதிகமா இருக்கோ, அந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. இதுதான் வந்து நம்ம இந்த எஃப்ஐஐ ஹிஸ்டரியில தெரிஞ்சுக்கக்கூடியது. இப்ப நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்தாலுமே, நமக்கு என்ன என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஆ 20ஆம் தேதி அப்டேட் ஆயிருச்சு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது, நீங்க இங்க ஒரே செகண்ட். இதுதான் கொஞ்சம் எனக்கு பெட்டரா இருக்கு. ஸோ நம்ம இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, யூசுவலா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியும். அதாவது இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இது நேத்தோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இந்த இடத்துல இங்க இருக்கு. 22,950ல. இதுக்கு மேல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியுது. இதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, 22,900ல நான் சொன்னேன். இது வந்து சப்போர்ட்டே கிடையாது. புட் ஆப்ஷன் அண்ட் கால் ஆப்ஷன் ஈக்குவலா இருக்கனால, இந்த ரேஞ்ச ஈஸியா பிரேக் அவுட் ஆயிரும்னு. அதே மாரி ஸ்டார்ட்டிங்ல ஈஸியா பிரேக் அவுட் ஆயிருச்சு. ஆனா, 22,800 வரைக்கும் போயிருக்கு மார்க்கெட். அதாவது 22,800 வரைக்கும் எக்ஸாக்ட்டா பிரைஸ் போல. 22,818, 19 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால, நமக்கு வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ நம்ம யூசுவலா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கெஸ் பண்ண முடியும். ஆனால், இன்னையோட மார்க்கெட்டோட எண்டுல நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஓஏ சேஞ்ச கன்சிடர் பண்ணலைன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிளியரா இல்ல. அட் த மனில தான் புட் ஆப்ஷன் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படிங்கும்போது, நீங்க வந்து புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, 2,00,00,000 புட் ஆப்ஷன் எடுத்து வச்சிருந்திருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் மார்க்கெட் வந்து கீழ போறது. இந்த ரேஞ்ச்ல இருந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா வொர்க் பண்ணும். ஸோ எந்த இடத்துல புட் ஆப்ஷன் நெறையா இருக்கோ, அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. கால் ஆப்ஷன் அதிகமா இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா, 22,900 தான் இருக்கிற பிரைஸ்லயே அட் த மனில பயங்கரமான சப்போர்ட் இருக்குன்னு. இப்போ மார்க்கெட் இந்த சப்போர்ட்ல இருந்து மேல போகுமா? கீழ வருமா? அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இந்த ஓஏ சேஞ்சுன்னு சொல்லியிருக்கு. ஸோ, இந்த ஓஏ சேஞ்ச் அட் த மனில பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன்ஸ் ரொம்ப குறைஞ்சிருக்கு. புட் ஆப்ஷன் கம்மியா தான் குறைஞ்சிருக்கு. அப்படிங்கிறனால இந்த சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் நாளைக்கு மேல ரெக்கவரி ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் நான் இன்னொன்னு என்னன்னா, இது வந்து அட் த மனில இந்த பிரைஸ் மூவ்மென்ட் இருக்கிறனால, இது வந்து 50, 50 தான். ஏன்னா, நீங்க வந்து 22,800, 22,850 சேஞ்ச் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 50% சேஞ்ச் இருக்கு. அதே சேஞ்ச் தான் நமக்கு 22,950லயும், 23,000த்துலயும் இருக்கு. அப்படின்னா, மார்க்கெட் நாளைக்கு இந்த 22,900த்த எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ, அப் சைட்னா அப் சைட், டவுன் சைட்னா டவுன் சைட். ஸோ அந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ நாளைக்கு வந்து அட் த மனில கண்டிப்பா நீங்க வாங்குனீங்கன்னா, சூப்பரான ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து பிவட் எடுக்கிறது 22,900ல தான். அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து அட் த மனில தான் அதிகமா மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஏன் நான் வந்து கொஞ்ச நாளா அட் த மனில பிரைஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, மார்க்கெட்டோட வாலடைலிட்டி அதிகமாக இருந்தாலும், அதோட பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் கம்மியா இருக்கிறனால, மார்க்கெட் வந்து கண்டிப்பா இந்த பிவட் ரேஞ்ச்ல தான் போயிட்டுருக்கும். இப்போ நாளையோட மார்க்கெட்க்கு நமக்கு முக்கியமா இருக்கிறது இந்த இந்த ரேஞ்ச் தான். அதாவது 22 22,900 வந்துருச்சு. ஓகே. இப்ப இந்த 22,900 தான் நாளைக்கு வந்து நமக்கு ஒரு முக்கியமா இருக்கிறது. இத வந்து நான் வந்து ஒரு கொஞ்சம் திக்கான லைனா போட்டு வச்சுக்கிறேன். ஓகே. இப்ப மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்ன நடக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் பேக் ஆறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஆனா, சப்போஸ் வந்து மார்க்கெட் நீங்க நினைக்கலாம், அப்வர்ட் ஸோ மார்க்கெட் கண்டிப்பா 22,900லிருந்து பவுன்ஸ் பேக் ஆகும். எது வரைக்கும் போகும்னா, நமக்கு வந்து 23,000 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகும்போது இப்ப தான் பிரச்சனை. நேத்து மாரி கேப் டவுனா ஓப்பன் ஆயிருச்சுன்னா, மார்க்கெட் இந்த இடத்துல வரும். கொஞ்சம் புல் பேக் எடுக்கும். திருப்பி மேல போகும். இல்ல. மார்க்கெட் வந்து மேல ரொம்ப ஓப்பன் ஆயிருச்சு. நீங்க வந்து 22, 23 கிட்ட ஓப்பன் ஆயிருச்சுன்னா, டவுன் சைட் வந்து ஈஸியா 22 பிரேக் ஆயிட்டு, நமக்கு 22,800 வரைக்கும் போகும். ஸோ, இப்ப இனிஷியல் மார்க்கெட் அதாவது இதெல்லாம் நம்ம வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல தான் பார்க்குறோம். அந்த ஸ்டார்ட்டிங் 15 நிமிஷம் நம்மளோட ப்ரோஸும், டிஐஐஸும் ஏற்கனவே இருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் குளோஸ் பண்ணுவாங்க பாருங்க. அதாவது குளோசிங் அண்ட் ஓப்பனிங் இருக்கும். ஸோ, அந்த ஆர்டர்ஸோட செட்டில் பண்றத அந்த 15 நிமிஷம் தான் டிட்டர்மைன் பண்ணும். மார்க்கெட் எந்த பக்கம் போகுதுன்னு. அந்த 15 நிமிஷத்த யாருனாலயும் கெஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ, அப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட்
சப்போஸ் கேப் டவுனா ஓப்பன் ஆகல 22,900க்கு கீழ போகலன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகி 23,000 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் 22,800 போகணும் அப்படின்னா, கன்டினியூஸா அட்லீஸ்ட் 1, 2 3வது தடவ பிரேக் அவுட் ஆனா தான் மார்க்கெட் வந்து 22,800க்கு போகும். ஸோ நான் சொல்றது வந்து நம்மளோட பிரைஸ் வந்து 22,900 தான் நமக்கு வந்து ஒரு என்ன சொல்லலாம்னா, ஒரு பிவட் லைன். ஸோ பிவட்னா அந்த அந்த பிரைஸ சுத்தி தான் மார்க்கெட் வந்து நாளைக்கு மூவ் ஆகும். அண்ட் மறுபடியும் சொல்றேன். மார்க்கெட் வந்து இங்க இருக்கிற பிரைஸ்லருந்து வந்துச்சு. ஒரே ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ரிவர்ஸ் போயிருச்சுன்னா, 23 23 23,000 வரைக்கும் போகும். அதாவது வரும். வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு, இங்க தான் புல் பேக் இருந்துட்டே இருக்கும். இப்டி. மேல போகும். ஒரு புல் பேக் எடுக்கும். மார்க்கெட் வந்து 23,000 வரைக்கும் போகும். ஆனால், சப்போஸ் டவுன் சைடு வர்றதா இருந்தா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எடுக்கும். திருப்பி செகண்ட் சப்போர்ட், 3வது சப்போர்ட் எடுத்துட்டு, மார்க்கெட் வந்து கீழ வந்து 22,800 வரைக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ, அப்போ இந்த 22,900 எப்படி பிரேக் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு தான், நீங்க வந்து பொசிஷன் எடுக்கணும். அதுவரைக்கும் பொசிஷன் எடுத்துறாதீங்க. ஸோ, 22லிருந்து அழகா பிரேக் ஆகி மினிமம் 22.20, 22.30 வரைக்கும் மார்க்கெட் தாண்டணும். அத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, சப்போஸ் நானா எனக்கு வந்து என்னன்னா, நம்ம சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் யூஸ் ஆகும். உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவோ, அத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் சொல்றேன். ஸ்டில் வந்து மார்க்கெட் ட்ரெண்டிங் அதாவது அப்சைட் மார்க்கெட்டா மாறல. கன்சாலிடேட்டிங் மார்க்கெட்டா தான் இருக்கு. ஸோ, அதனால பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து 500 பாயிண்ட் இல்லன்னா ஒரு அ நு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 100 பாயிண்ட் தான் மூவ் ஆகுது. ஸோ 100 பாயிண்ட் பாசிபிள். ஒரு கன்சாலிடேட்டட் மார்க்கெட்ல. அத தாண்டி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான மூவ்மெண்ட்ஸ்ல தான் இருக்கு. 22,900லேருந்து ஒரு 100 பாயிண்ட் மேல போலாம். 100 பாயிண்ட் கீழ வரலாம். இத தாண்டி மார்க்கெட் மூவ் ஆறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இருந்தாலுமே நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல யுஎஸ் மார்க்கெட் எப்படி நடந்திருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு சொல்லுவோம். இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் அதிகமாயிருச்சு. ஏன்னா நம்ம கேஷ் ஃப்ளோலாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றதுனால. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இதுதான் நம்மளோட நிஃப்டி 50. 22,900லேருந்து மேல 100 பாயிண்ட் போலாம். கீழ 100 பாயிண்ட் வரலாம். இதுதான். எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுங்கிறத நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். ஸோ இதான் நம்ம அனாலிசிஸ் அண்ட் 2, 3 பேர் சொல்லியிருந்தாங்க. உங்களோட அனாலிசிஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சிம்பிளா இருக்குன்னு. ஆக்சுவலி அது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. அண்ட் தொடர்ந்து இந்த வீடியோவ பாருங்க. கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். அண்ட் வேற உங்க ஃபேமிலி அண்ட் ஃபிரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணிட்டுருக்காங்கன்னா, வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். நன்றி. வணக்கம்.